வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, நடுத்தர வயதிற்கு அறிகுறி இல்லாமல் இருதய நோய் வரும் ஆபத்துக்கு 15 நிமிடங்களில் அறிய உதவும் பரிசோதனை பற்றி காண்போம். முதல்ல, கால்சியம் மதிப்பீடு சோதனை அப்படின்னா என்ன? நம்பர் 2, தமனிகளில் கால்சியம் சேர்ந்தால் என்னவாகும்? நம்பர் 3, சோதனையின் நோக்கம் என்ன? நம்பர் 4, கால்சியம் மதிப்பீடு சோதனை எந்த வயதினருக்கு அதிகம் தேவை? நம்பர் 5, அதிக ஆபத்து உள்ளவர்கள் யார்? நம்பர் 6, கால்சியம் மதிப்பீடு சோதனை எவ்வாறு செய்யப்படுகிறது? நம்பர் 7, கால்சியம் ஸ்கேலரிங் எவ்வளவு இருக்க வேண்டும்? நம்பர் 8, இந்த சோதனை எவற்றை கண்டறிய முடியாது? நம்பர் 9, அறிகுறிகள் இல்லாமல் வருவதற்கு அறிகுறி இல்லாதவர்களுக்கு இதய நோய் கண்டறிய உதவும் பரிசோதனை என்ன? நம்பர் 10, யாருக்கு இந்த பரிசோதனை உதவாது? நம்பர் 11, சோதனைக்கான கட்டணம் எவ்வளவு? கால்சியம் ஸ்கேலரிங் என்பது இதய நலனை குறிக்கும் ஒரு பரிசோதனை ஆகும். இது நடுத்தர வயதில் அறிகுறிகள் இல்லாமல் இதய பாதிப்பு கொண்டவர்களை எளிதாக கண்டறிய உதவக்கூடிய பொதுவானதாகும். பொதுவாக தனியார் மருத்துவமனையிலே செய்யப்பட்ட வந்த இந்த சோதனை தற்போது தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில் குறைந்த கட்டணத்தில் செயல்பட்டு வருகிறது. உடலில் கருவிகள் எதுவும் செலுத்தாமல் சுமார் 15 நிமிடங்கள் செய்யப்படும் இந்த சோதனை எதிர்காலத்தில் இதய நோய் ஏற்படுவதற்காக உள்ள ஆபத்து உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. கால்சியம் மதிப்பீடு சோதனை என்றால் என்ன? கால்சியம் மதிப்பீடு சோதனை என்பது சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஸ்கேன் பரிசோதனை ஆகும். இது ஒருவரின் இதய தமனிகளில் எவ்வளவு கால்சியம் உள்ளது என்பதை கண்டறியவும், இதயத்தின் தசை இரத்த ஓட்டத்தை வழங்குவதும், தமனிகளில் கால்சியம் சேர்ந்தால் என்னவாகும், இதய தமனியில் உள்ள கால்சியத்தின் அளவு ஒருவரின் இதயத்தில் பிளேக் உருவாகின்றது என்பதை சொல்ல முடியும். பிளேக் என்பதுதான் தமனிகளில் கொழுப்பு கால்சியம் சேர்வில் ஏற்படும் படிமமாகும். இது நாளடைவில் தமனிகளில் சுருக்கவோ அல்லது அவற்றை அடைப்பு ஏற்படுவதாக கூடும். அதாவது இதய தமனி நோய் ஏற்படலாம். இது மாரடைப்புக்கு வழிவகுக்கும். மேலும் சோதனையின் நோக்கம் என்ன? இந்த சோதனையின் நோக்கம் ஒருவருக்கு எதிர்காலத்தில் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதா என்பதை கண்டறிவதாகும். பெற்றோருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, குடும்பத்தில் வேறு யாருக்கா இதய நோய்கள் இருந்தாலோ அவர்கள் தங்களுடைய இதய நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து என்பதை கண்டறிந்து கொள்ளலாம். இந்த சோதனை அவர்களுக்கான எச்சரிக்கை மணியாக இருக்கும். நடுத்தர வயதில் ஒருவர் உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிரஷர், அதிக கொழுப்பு ஃபேட், பெற்றோருக்கு இதய நோய் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த சோதனை செய்து கொள்ளலாம். இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு இதய பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். வழக்கமான அறிகுறி இல்லாதவர்கள் இதய ஆபத்தை கண்டறிய இந்த சோதனை உதவும். சிலருக்கு நெஞ்சு வலி போன்ற இதய நோய் வழக்கமான அறிகுறிகள் இருக்காது, அவ்வப்போது லேசான வலி ஏற்படுகிறது என்று சிலர் கூறுவார்கள். அவர்களுக்கு வேறு எந்த அறிகுறி இருக்காது. சில நேரம் குடும்பத்தில் வேறு யாருக்காவது இளம் வயது இதய நோய் ஆளாகியிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சோதனை செய்து கொள்ளலாம். கால்சியம் மதிப்பீடு சோதனை எந்த வயதினருக்கு அதிகம் தேவை? கால்சியம் மதிப்பீடு சோதனை இதய நோய்கள் ஆபத்து உள்ளவர்களுக்கு உதவும். பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கால்சியம் மதிப்பீடு சோதனை அவசியமாகும். இதய நோய் அறிகுறி இல்லை ஆனால் இதய நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளவர்களும் இருந்தாலும் இந்த சோதனை உதவக்கூடும். அதிக ஆபத்து உள்ளவர்கள் யார்? குடும்பத்தில் யாருக்கேனும் இதய நோய் இருப்பது, தற்போது அல்லது கடந்த காலத்தில் புகையிலை பயன்படுத்துவது, அதிக கொழுப்பு ஃபேட், சுகர், நீரிழிவு நோய், ஹை பிரஷர், உயர் இரத்த கொண்டவர்கள், ஓவர் ஒபிசிட்டி அதிக எடை, பிஎம்ஐசி 25 அதிகம் அல்லது உடல் பருமன் 30க்கும் அதிகமாக பின்னும் கொண்டவர்கள், மந்தமான வாழ்க்கை முறை கொண்டவர்கள்,
கால்சியம் மதிப்பீடு சோதனை எவ்வாறு செயல்படுகிறது? கால்சியம் மதிப்பீடு சோதனை போது சிடி ஸ்கேன் இயந்திரம் கொண்டு செயல்படுகிறது. கால்சியம் பிகே கால்சியம் படிமங்களை கொண்ட இதய தமனிகள் பகுதிகளில் ஸ்கேனில் தெரியவரும். இந்த சிடி ஸ்கேன் செய்ய சுமார் 10 அல்லது 15 நிமிடம் ஆகும். இந்த சோதனை போது உடலுக்குள் எந்த கருவியும் செலுத்தப்படாது. கால்சியம் அளவு 100 என்கின்ற அளவுக்கு குறைவாக இருந்தாலே அது ஆபத்து இல்லை. இந்த சோதனை எவற்றை கண்டறிய முடியாது. இந்த சோதனையின் இதயத்தில் சாஃபட் பிளாக் என்னும் மெல்லிய கொழுப்பு கால்சியம் படிமங்கள் இருந்தால் அதை கண்டறிய முடியாது. சாஃபட் பிளாக் இருப்பவர்களுக்கு மாரடைப்பு அல்லது இதய நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. இளைஞர்களின் சாஃபட் பிளாக் இருக்க வாய்ப்புண்டு. அவர்கள் இந்த சோதனையை செய்கையில் கால்சியம் அளவு 0 என்று வந்தால் கூட ஆபத்தில்லை என்று அர்த்தம். அறிகுறி இல்லாதவர்களுக்கு இதய நோய் கண்டறிய உதவும். அறிகுறி இல்லாதவர்களுக்கு இந்த பரிசோதனை உதவியாக இருக்கும். தினமும் நடப்பவர்கள் திடீரென மூச்சு வாங்கினால் அவர்கள் அது எச்சரிக்கை மொழியாக இருக்கும். மந்தமான வாழ்க்கை முறை உடல்கள் இதய நோய்க்கான அறிகுறிகள் இருக்க வாய்ப்பில்லை. நடக்காமல், உடற்பயிற்சி செல்லாமல், அலுவலகத்துக்கு சென்று ஏசி அறையில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு தூங்கி எழுபவர்களுக்கு அறிகுறிகள் தெரியாது. அப்படியானவர்கள் கால்சியம் மதிப்பீடு சோதனை மிகவும் உதவியாக இருக்கும் அறிகுறிகளாகும். இவ்வாறு கால்சியம் அளவு 400 என்கின்ற அளவுக்கு மேல் கொண்டிருந்தால் நபர்களை பார்க்க அவர்களுக்கு அடுத்த கட்ட பரிசோதனை மற்றும் சிகிச்சை தேவைப்படுது. யாருக்கு இந்த பரிசோதனை உதவாது? வயதானவர்கள், குறிப்பாக 60 அல்லது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பரிசோதனை உதவும். ஏனென்றால் கால்சியம் பி டெஸ்ட் இரத்த நாளங்களில் சேரும் படிமங்கள் வயது காரணமாக அதிகமாகத்தான் இருக்கும். அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு இந்த சோதனை அவசியம் இல்லை. அறிகுறி இருப்பவர்கள் நேரடியாக அவர்களுக்கான ஆஞ்சியோ போன்ற சோதனைகளை செய்ய வேண்டும். கால்சியம் மதிப்பீடு சோதனை எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு ஆபத்து உள்ளதா என்பதை கண்டறிவதற்காகவே ஏற்கனவே அறிகுறி இருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட பரிசோதனை அல்லது சிகிச்சை செய்ய வேண்டும். சோதனைக்கான கட்டணம் எவ்வளவு? இந்த சோதனை 10 முதல் 15 நிமிடம் செய்து முடிக்கக்கூடிய கால்சியம் மதிப்பீட்டு சோதனை தனியார் மருத்துவம் சுமார் 3000 முதல் 5000 வரை செலவாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் வெறும் 500 ரூபாய் கட்டணத்தில் இந்த சோதனை செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன்.